கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த அடங்கியிருங்கள் என்ற வார்த்தைக்கு உங்களை தாழ்மைப்படுத்துங்கள் என்று அங்கு அர்த்தமாக பார்க்கப்படுகிறது. ஹம்பிள் யுவர் செல்வ்ஸ் என்று. ஆகவே கர்த்தருடைய கைக்குள் நம்மை அர்ப்பணிப்போமானால், நம்மை தேவ சமூகத்திலே நாம் தாழ்மைப்படுவோமானால், தேவன் நம்மை உயர்த்துவதற்கு அவர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அதற்கு நேராய் நம்மை நடத்த அவர் இன்றும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். வேதாகமத்திலே கர்த்தருடைய பலத்த கை எப்படியெல்லாம் ஜனங்களை நடத்தியது என்பதை நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை அங்கு எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது அவருடைய பலத்த கரம்தான், அவருடைய ஓங்கிய புயம்தான். இதை சங்கீதக்காரன் கூட அழகாக சொல்லுகிறார். 136ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள் என்று சொல்லி அங்கு எல்லாவற்றிற்காக துதித்து வரும்பொழுது அங்கு இஸ்ரவேலை புறப்பட பண்ணினதை நினைத்தும் அவர்கள் அங்கு துதிப்பதை நாம் பார்க்கலாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள், சிறையிருப்பின் அனுபவங்களின் மத்தியிலே நாம் கடந்து வரலாம். ஆனால் அவைகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரே, அதை நாம் நினைத்து கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அங்கு, தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வாசிக்கிறோம். அவர் தம்முடைய புயத்தினாலே இந்த வானத்தையும் பூமியும் படைத்தார். நாம் பார்க்கிற இந்த வானமாய் இருக்கலாம், பூமியின் சகல கிரியைகளாய் இருக்கலாம், அதை தம்முடைய புயத்தினாலே அவர் அங்கு சிருஷ்டித்தார், நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலராகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி என்று வாசிக்கிறோம். அப்போது அவருடைய வல்லமையை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கலாம். ஆகவே இப்படித்தான் தம்முடைய கரத்தின் வல்லமையினாலே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அங்கு புறப்பட பண்ணினார். ஆகவே நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பினாலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்குமானால் சகலவற்றிலிருந்தும் விடுவிக்க அவர் போதுமானவர். அது பார்வோனாய் இருக்கலாம், பாதாள வல்லமையாக இருக்கலாம், இவைகளுக்கெல்லாம் விலக்கி விடுவிக்க நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே தேவன் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக அங்கு தலைப்பிள்ளை சங்காரத்தை கட்டளையிடுகிறார். அதுவே அவருடைய கையின் வல்லமையாக இருந்தது. தேவன் சொல்லுகிறார், பார்வோன் என் கை வல்லமையை கண்டால் ஒழிய என்ன செய்ய மாட்டான், ஜனங்களை விடமாட்டான். அவனுடைய இருதயம் அங்கு கடினப்பட்டு இருக்கிறது. இப்பொழுதுதான் அவர் தம்முடைய கரத்தின் கிரியையை அங்கு வெளிப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். ஆகவே நம்முடைய காலங்கள் எல்லாம் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. நாம் கர்த்தருடைய கரத்திலே இருப்போமானால், நம்மை நாமே தெய்வ சமூகத்திலே தாழ்மைப்படுத்தி அந்த ஏற்ற காலத்திற்காய் நாம் காத்திருப்போமானால் தேவன் நிச்சயமாகவே நம்மை உயர்த்துவார். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு 3ஆம் வாதையாகிய பேனை தேவன் கட்டளையிடுகிறார். அதை பார்த்து மந்திரவாதிகள் என்ன சொன்னார்கள், இது தேவனுடைய விரல் என்று சொன்னார்கள். முதல் வாதை தண்ணீரிலே, பின்பு அவர் தலையிலே கை வைக்கிறார். இப்படி தேவன் எதை தம்முடைய கரத்தை எங்கு நீட்டினால் என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே அங்கு தம்முடைய ஜனத்தை விடுவிப்பதற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தம்முடைய கரத்தினால் வெளிப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு என்ன செய்ய அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதற்கு நேராய் நம்மை நடத்துவதற்கு, அந்த ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவதற்கு அவருடைய கரத்தின் கிரியையை நம்மிடத்தில் வெளிப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் எங்களை உயர்த்துவதற்கு, நீர் வைத்த ஏற்ற காலத்திற்கு நேராக எங்களை நடத்துவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.